ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மன் ஷாப்பின்னு வாங்க பழகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இது வீட்டிலேயே செய்கிற மெத்தட், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். ஸோ அதுக்கு வந்து 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கோங்க. சால்ட்டட் ஆர் அன்சால்ட்டட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சால்ட் நம்ம எடுத்தோன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட் போடுறது வந்து பார்த்து போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் தனியா பொடி எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் மசாலாவும் சரி காரமும் சரி கம்மியாக சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீரக பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவில் செய்யும்போது உங்களுக்கு மைல்டான டேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல காரமாக சாப்பிடுவீங்களா இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரியை இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது சமைக்கிறதுக்கு தகுந்த அளவுக்கு ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு பட்டர் போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி செஞ்சோன்னா நமக்கு ப்ராசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. நம்ம பச்சையை அரைச்சி செஞ்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு செஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் நான் இது ஒரு தடவை வதக்கிட்டு திருப்பி அரைச்சி நான் செய்வேன். ஸோ நல்லா காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். இது என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸி தான், பட் டைம் தான் கொஞ்சம் எடுக்கும். மற்றபடி ஈஸியாக பண்ணிடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ தட் சீக்கிரமாக வணங்கிரும், அதுக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப மசாலாஸ்லாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால கம்மியாக போட்டு தான் செய்கிறோம். ஹோட்டலில் வந்து கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மசாலாஸ் போட்டு செய்வாங்க. நம்ம சிம்பிளாக செய்கிறனால இது மட்டும் எடுத்து நம்ம செய்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதனங்கமே கூட தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம வதக்கி அரைக்கிறனால நம்ம வந்து ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண வேண்டியதில்லை, ஓரளவுக்கு கட் பண்ணாலே போதுங்க. நல்லா வதங்கினதுமே நம்ம இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா, பட்டர் நான் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொத்தி விட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொத்தி விடும்போது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வதங்கிரும். அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைங்க. சூடாக மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க.
அது நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுட்டு அப்படியே இது எல்லாமே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். ஸோ இது கூடவே வந்து நான் முந்திரியும் போட்டு அரைச்சிட்றேன். ஊற வச்சுருந்தோன்னீங்களா அந்த முந்திரியும் போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு நான் வந்து எந்த விதமான தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே இது அரைப்படுறதுக்கு போதுமாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் ஒன்றும் விட வேண்டியது இல்லைங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வணக்கினேன் இல்லைங்களா, அதே சட்டியை வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ மறுபடியும் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பச்சை மிளகா காட்டினேன் இல்லைங்களா, இது வந்து எனக்கு 1 ஸ்பூன் அளவு வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வணக்கிடலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தாராளமாக 3 பச்சை மிளகா ஆட் பண்ணலாம். இதை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கினதும் எடுத்து வச்சுருந்த மசாலா பொருள் எல்லாமே அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே இது கொஞ்சம் வதங்கணும். நல்ல கெட்டியானோடனே நம்ம இதில் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக வரும். நெக்ஸ்ட் வந்து பன்னீரை நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வருது இல்லைங்களா, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீரை வந்து ஒரு சிலர் பட்டர்லேயோ ஆயில்லையோ ஃப்ரை பண்ணி போடுவாங்க. நம்ம ப்ராப்பராக ஃப்ரை பண்ணலன்னா அது கொஞ்சம் கல் மாதிரி ஆயிரும். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்கு பெட்டர் நம்ம இந்த மாதிரியே கட் பண்ணி போட்டோம்னா நம்மளை என்ன சொல்கிறதுங்க, அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா பன்னீருக்குள்ளே இறங்கி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பெட்டர் இப்படியே போட்டுறது நல்லதுங்க வீட்டில் பண்ணும்போது. இது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸி இந்த பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறது. கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. ஸோ இது நல்லா கொதித்து வரும்போது உங்களுக்கு வந்து பன்னீருக்குள்ளேயும் நல்லா வந்து நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ தட் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா ஓரளவுக்கு திக்கனிங் ஆன உடனே கொத்தமல்லி இலையை நான் தூவுறேங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நம்ம கசூரி மேத்தி இருந்தால் அதை நம்ம போட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டைமில் எனக்கு அது இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி இலை மட்டும் போடுறேங்க. அது இருந்தால் கொஞ்சமாக எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி அதை கொஞ்சம் தூவி விடுங்க கசூரி மேத்தி. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்காக ஆகணும் கிரேவி. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அடுப்பில் வச்சு அதை கிண்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த அளவே போதுமானதாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் இறக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் ஆக்சுவலி எல்லாருக்குமே பன்னீர் ரொம்ப பிடிக்குங்க. அதனால நான் இந்த குவான்டிட்டிக்கு நிறைய பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். கிரேவி நிறைய வேணும், பன்னீர் கம்மியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க.
இது வந்து இப்போ நான் போட்டிருக்க குவான்டிட்டி வந்து எங்கள் வீட்டில் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்த குவான்டிட்டிக்கு நான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதிகம் பேருக்கு வேணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாமே ஜாஸ்தி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. இது கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொதிக்கிற நேரம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ பிகினர்ஸ் எல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிக்கிறேன். சைடில் மேலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த டைமில் நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பட்டர் போட்டிருக்கேங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. திருப்பி உங்களை புது வீடியோவோட நான் மீட் பண்ணுறேங்க. Thanks for watching.